நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் போட்டியிடுவார் என்ற ஒரு அடிப்படையில் தீவிரமாக கடந்த சில மாதங்களாக ஒரு பணியாற்றி இந்த சூழலில் திடீரென அவருக்கு வந்து மாநிலங்களை தெரிவித்திருக்காங்க. ஆனால் முருகன் ஐயா அவர்களை நாங்கள் யாரும் வந்து நீலகிரியில் நீங்கள் போட்டிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. முருகன் ஐயா அவர்களுக்கு நீலகிரி தொகுதியை நீங்கள் தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி, இந்த தொகுதிக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு இருக்கிறாங்க, பொள்ளாச்சிக்கு இருக்கிறாங்க. ஸோ அவருடைய தொகுதி நாங்கள் என்ன கட்சியிலிருந்து முருகன் அவர்களுக்கு ஐயாவை கொடுக்கணுமோ அந்த பணியை செஞ்சு தொகுதியை தயார்படுத்தினாங்க. சுற்றுப்பயணம் போகணும், மக்களை சந்திக்கணும். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீலகிரிக்கான வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க. எல்லா ஊர்களுக்கும் தயாராக வைத்திருக்கின்றோம். அவங்க அந்தந்த பொறுப்பை செய்யணும். முருகன் ஐயா அவங்க பொறுப்பை செஞ்சுட்டாங்க. இப்பவும் முருகன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நீலகிரி பாராளுமன்றத்தில் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. ஏன்னா நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு முருகன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பீங்க. நீலகிரியில் ஸ்பெஷலாக இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. டெல்லி வந்து செயற்குழு மீட்டிங் அதெல்லாம் போதுங்கன்னா அது ரொட்டீன் மீட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கும் கூடாது. பிரதமர் இருக்காங்க. மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நேரத்தில் அறிவிக்கணும், எப்படி நம்முடைய தன்மை இருக்கோ அதுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு, சரியான நேரத்தில் அதை அறிவிக்கிறாங்க. சண்டிகரில் நடந்த மீட்டிங்ல ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மினிமம் எம்எஸ்பிக்கு வந்து லீகல் சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதை தான் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும், தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியணும். ஆனால் இன்னைக்கு வந்து சில விவசாய நண்பர்கள் வந்து நாங்கள் டெல்லியை நோக்கி போகிறோம், இது புதுசு இல்லை, விவசாய சட்டத்திற்கும் டெல்லியை நோக்கி வரணும்னு வந்தாங்க. அப்புறம் செங்கோட்டையில் போய் ஒரு கொடி ஏற்றுனாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2 அல்லது 3 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம 22 பொருள் கொண்டு போயிருக்கோம். அதாவது 9 ஆண்டு கால ஆட்சியில 22 பொருளுக்கு மேல குறைந்தபட்ச ஆதரவு விலை. அதுவும் MS சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பரிந்துரையின்படி 50% காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 50%, அதாவது 150% உற்பத்தி விலை, அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. இன்னைக்கு விவசாய நண்பர்கள் என்ன கேட்கிறாங்க, எல்லா பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுங்க, சட்டத்துல போடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய அரசினுடைய ஆனுவல் பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இந்த நம்ம பிப்ரவரியில போட்டிருக்கிற பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்தால் அதற்கு மட்டும் 40 லட்சம் கோடி தேவைப்படும். ராகுல் காந்தி அவர்கள் படிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமே. ஆனா 40 லட்சம் கோடி தேவைப்படும். 45 லட்சம் கோடி தான் உங்களுடைய வருஷத்துக்கான பட்ஜெட். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமா கொண்டு வந்தீங்கன்னா 40 lakh crore. ஸோ இதே ராகுல் காந்தி அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது விதர்பால, காலகண்டியில, வேற வேற பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்த பொழுது எங்க போனாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து ஒரு திட்டமும் பார்த்து இன்னைக்கு 1 ஹெக்டருக்கு உரவு யூரியா சப்சிடி மட்டுமே 8909 ரூபாய். எவ்வளவு விஷயம் நம்ம பண்றோம். பிரணம் திட்டம் எல்லாம் நீங்க பாருங்க. அதனால் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும், விவசாயிகளோடு இருக்கும். நம்முடைய 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்களும் அர்ஜுன் முண்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விவசாய அமைச்சர் திரு முண்டா அவர்களே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில தீர்வு இருக்கணும். விவசாய பெருமக்களோடு இருக்கும். நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய குரூப்பே சும்மா டெல்லிக்கு வந்தா என்னன்னு அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்க நேற்று விவசாய நண்பர்கள் டெலிகாம் டவர் மேல திருச்சி எல்லாம் போனாங்க. அந்த விவசாய நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துறன்னு திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில? ஒரு குவிண்டலுக்கு, ஒரு டன்னுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு சொன்னாங்க. அதையே எடுத்து போராட மாட்டாங்க. திமுக தேர்தல் வாக்குறுதி 66 நம்பர் 68 நம்பர் 2 படிச்சு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் 66, 68 மரச்செக்கு எண்ணெய். அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் கண்ணு ஓப்பன் ஆகும். நானும் விவசாயி தானே, எங்களுக்கு இல்லாத அக்கறையா? நாங்களும் விவசாயி தான். சும்மா அந்த விவசாய நண்பர்கள் இப்ப கிளம்பி வந்து நான் டவர் மேல ஏறுறேன், நான் வந்து திருச்சியில ரோட்டை பிளாக் பண்ணுவேன், நான் வந்து அப்படி பண்றேன்னா, நீங்க உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா கல்லுக்கடையை திறப்போம். திமுக தேர்தல் வாக்குறுதி 66, 68 செயல்படுத்த வைப்போம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம். அதை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா இவர்கள் ஹரியானா, டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 40 லட்சம் கோடி பட்ஜெட்ல இருக்கிற 45 லட்சம் கோடியில 40 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு
சட்டமாக நீங்கள் இயற்றிவிட்டால் எப்படி இந்த நாடு வளர்ச்சி பாதையில போகும்? விவசாயிகளும் வேண்டும், விவசாயிகள் தான் ஃபர்ஸ்ட், தொழிற்சாலைகளும் வேண்டும், ரோடு வேண்டும், ஹாஸ்பிட்டல் வேணும், சுகாதாரம் எல்லாம் வேண்டும். அதனால் நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறோம். எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஏற்றுமதி தடை வேணுமா, இறக்குமதி பண்ணணுமா, எல்லாம் பண்றோம். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஒரு விவசாய பொருளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பப்போ மத்திய அரசு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்தில் சட்டமாக இயற்றுவது என்பது இயலாது என்பதை விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் பொறுமையாக அமர்ந்து பேசுறாங்க. ஆனா உள்ள பாலிடிக்ஸ் வந்தா எப்படின்னு சம்பந்தமே இல்லாத ராகுல் காந்தி எங்கேயோ இருந்து ஜம்ப் அடிக்கிறாங்க. 40 லட்சம் கோடிக்கு நான் கையெழுத்து போடுவேன். அண்ணே, ஆட்சிக்கு வராதவங்க என்ன வேணாலும் சொல்லானே, ஆட்சிக்கு வரப்போற நாம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அளந்து பேசணும் இல்லைண்ணே. ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த 60 நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவார். ஆனா ஆட்சியில் நாம் இருக்கோம், ஆட்சியில் நாம் இருக்க போறோம். அப்படி இருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் மாதிரி பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்க போறதில்லை. என்ன முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். அது எப்படி செயல்படுத்துவோம் என்பதையும் சொல்லுவோம். இதை நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தால் 40 லட்சம் கோடி தேவைப்படும். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை அப்ப வரி போடலாமானே? வரி போடுவோமா? 40 லட்சம் கோடி எப்படி வருது? வரியும் போடக்கூடாது, நமக்கு பிரச்சனை. வரியும் போடக்கூடாது, வர்ற வரியில பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும். பிஸ்கல் டெபிசிட் 3.6-4 தாண்டக்கூடாது, அதுக்குள்ள வரியை போடணும். பணவீக்கம் அதிகமாகக்கூடாது, இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கணும். எப்படிங்க என்ன முடியும்? அதனால் விவசாய பெருமக்களும் பெருந்தன்மையாக, விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், 2 கரம் கூப்பி வேண்டுகோள், பெருந்தன்மையாக நீங்க நாட்டை பார்க்கணும். எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும். திரும்ப நம்ம டிராக்டர் எடுத்துட்டு போறது, டெல்லியை சுற்றி அடைச்சி வைக்கிறது, டென்ட் போட்டு அங்கேயே தங்குறது, இது எத்தனை பேருக்கு தொந்தரவுன்னு? எத்தனை பேருக்கு தொந்தரவு? இவர் கேட்டாரு, இவர் கேட்டாங்க வரணும். கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்து 26வது ஆமாங்க. நிலைமையில வந்து அந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட கைதிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஆனால் பிப்ரவரி 14, 1998 குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்ல நீங்க யாரும் மறக்க மாட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பத்திரிகை நண்பர்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அதை உணர்ந்தவங்க. இது வந்து லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு ரியாலிட்டியான. அன்னைக்கு வந்து 50 பேர் 68 பேர் இறந்தாங்க, 57 பேர் உடனடியாக இறந்துட்டாங்க, 250 பேருக்கு மேல காயப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து 2009 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 9 பேர்த்த விடுதலை பண்ணாங்க. இன்னைக்கு 16 பேர்த்த விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு சுற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக 2021 பிறகு ஒரு நீதியரசர் கமிஷனை போட்டு கமிஷன் சொல்லிட்டாங்க, அதனால விடுதலை பண்றோம். ஆனா அக்டோபர் 2023 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இவர்களுக்கு பெயில் கிடையாது, இது கிரேவஸ்ட் ஆஃப் கிரேவ் ஆஃபென்ஸ் சொன்னாங்க. அதன் பிறகு அந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் பெயில்ல போய் மறுபடியும் பெயில் எக்ஸ்டென்ஷன்ல இருக்காங்க. அதனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்குல கன்விக்டட் கிரிமினல்ஸை எந்த காரணத்திற்கும் வெளியே விடக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அபாயம், ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தானே என்னையே 5வது ரைடு பண்றான். அரபிக் காலேஜ், மெட்ராஸ் அரபிக் காலேஜ், கோயம்புத்தூர் அரபிக் காலேஜ் எல்லாம் ரைடு பண்ணி இன்னொரு 4 பேர்த்த கைது பண்றாங்க. சார்ஜ் ஷீட் 3 போட்டிருக்காங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னும் அபாயத்திலிருந்து தப்பிக்கிறேன். ஆனா சில அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யறாங்க. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். இன்னைக்கு சாயந்தரம் RS புரத்துல இதை பற்றி இன்னும் விலாவரியாக நாங்கள் பேச போறோம்.